மே 15, 2025 இன்றைய வேத வசனம் ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். டுடேஸ் பைபிள் verse Romans 12:12 Rejoice in hope, be patient in tribulation, be concerned in prayer. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆவியானவரே பிரது கூட இறங்குவீராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இன்றைக்கு கூட ஆவியானவரே அப்பா நாங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படி, அப்போ உபத்திரவத்திலே நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கும்படி, உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்கும்படி ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே நன்றி தகப்பனே. நாங்கள் ஆவியானவரே சந்தோஷமாக இருக்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கணும். உபத்திரவத்தில் அப்போ நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, அப்போ எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, அப்போ எங்களுக்கு பொறுமையை தாங்க ஏசப்பா. ஆவியானவரே அப்பா நன்றி ராஜா. இன்றைக்கு அநேக ஜனங்கள் அப்போ சந்தோஷமாக இருக்கிற நேரங்களில் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் உபத்திரவம் வரும்பொழுது அவர்களுக்கே தெரியாமல் அநேக பாவ காரியங்களில் விழுந்து விடுகின்றார்கள். என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அன்பு சகோதரியே சகோதரனே, வாழ்வு பிள்ளைகளே, அப்பா வாழ்வு பெரியோர்களை சிறியோர்களை ஒவ்வொருவரும் இன்றைக்கு தாண்டவரை துதிங்க, ஜெபிங்க. நமக்கு சந்தோஷம் கிடைத்தது போல உபத்திரமும் வரும். அதையும் நம்ம பொறுமையாக அந்த உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்து அதை ஜெயிச்சோம்னா நிச்சயமாக அதில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். விசுவாசத்தோடு துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரை நம்ம பொறுமையாக அவருடைய ஜெபத்தில் காத்திருந்தோமானா நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஆவியானவரை இப்பொழுது கூட இறங்குவீராக, இறங்குவீராக. ஆவியானவரே அந்த அப்போ எங்களுக்கு துன்பங்கள் வரும்பொழுது, துயரங்கள் வரும்பொழுது, துக்கங்கள் வரும்பொழுது ஆவியானவரே நாங்கள் பொறுமையாக இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. இன்றைக்கு நிரப்புவீராக. ஐயோ எங்களை ஆண்டவர் கைவிட்டுட்டாரே, நாங்கள் இவ்வளோ துன்பப்படுறோமே, வேதனைப்படுறோமே என்று சொல்லி நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு நன்மை செய்த ஆண்டவர் நமக்கு இந்த உபத்திரவத்தை சகிக்க பொறுமையை தருவார் என்று சொல்லி நாங்கள் ஆவியானவர் சிந்திக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரும் மேலே ஊற்றுவீராக. ஆவியானவரை இப்பொழுதே இறங்க ராஜா. அநேக குடும்பங்களில் அநேக துன்ப காரியங்கள் நடக்கலாம். குடும்பங்களுக்குள்ள சண்டை வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வேதனைகள், கடன் பிரச்சனைகள் வரலாம், வியாதி என்ற பிரச்சனைகள் வரலாம். அதையெல்லாம் ஆவியானவரே நாங்கள் பொறுத்து அப்போ பொறுமையாய் அந்த உபத்திரவத்தில் எல்லாம் நாங்கள் பொறுமையாய் இருந்து ஆவியானவரே உம்முடைய ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. அப்போ அந்த உபத்திரவ காலத்தில் ஆவியானவரை நாங்கள் தவறான வழிகளில் தடுமாறி போகாதபடிக்கு ஆவியானவரை உம்முடைய வழிகளில் மாத்திரம் நடந்து, அப்போ உமக்கு பயந்து உம்முடைய ஜெபத்தில் அப்போ நாங்கள் உறுதியாக இருந்து ஆவியானவரை அந்த உபத்திரவத்தில் நாங்கள் ஒரு வெற்றியை காணும்படியாய் இன்றைக்கு எங்களுக்கு அப்போ ஞானத்தை ஊற்றுவீராக. ஆவியானவர் எப்பொழுது இறங்க ராஜா. அன்பு வாலிப பிள்ளைகளே துன்பம் படும் பொழுது நீங்கள் தவறான வழிகளில் போயிடாதீங்க. ஆண்டவரை விட்டு விலகி போயிடாதீங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்க. சத்ரு உங்களோட பேசுவா, உங்கள் செவிகளில் உங்கள் சத்ருக்கு சாய்ச்சிடாதீங்க. ஆண்டவருடைய சத்தத்திற்கு மாத்திரம் உங்களை செவிகளை சாய்ங்க. ஆவியானவரை இப்பொழுது இறங்க ராஜா. ஆடுகளை போல அப்போ அந்த மேய்ப்பனுடைய அப்போ உம்முடைய சத்தத்திற்கு மாத்திரம் நாங்கள் செவி கொடுத்து அப்போ அந்த உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்து அப்போ உம்முடைய ஜெபத்தில் அப்போ தரித்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனை. இன்றைக்கு கூட என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனை. அப்போ ஆவியானவரே உம்முடைய ஞானத்தை ஊற்றுங்க. அப்போ உம்முடைய ஜெபத்தில் தரித்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. பொறுமையாக இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. சந்தோஷத்தை அனுபவித்த நாங்கள் ஆவியானவரை உபத்திரவத்திலையும் பொறுமையாக இருந்து அப்போ உமக்காக காத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. இப்பொழுதே இறங்க ஒவ்வொருவரும் ஆவியானவரை உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்ப
தகப்பனே. அப்பா இன்றைக்கு கூட அப்பா ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே பொறுமையின் ஆவியை நிரப்பினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாத்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.